ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே எல்லாமே கணக்கு தான். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் உள்ள 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 5 இயர் கொஷின் பேப்பர், அதாவது 4 இயர் கொஷின் பேப்பர் 2022, 23, 24, 25 இந்த 4 வருஷம் கொஷின் பேப்பரில் உள்ள 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஒரு 5 இயர் கொஷின் பேப்பரில் உள்ள 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினும் ரிப்பீட்டடாக என்ன கொஷின் அதுலேருந்து கேட்டிருக்காங்க அதை மட்டும் செலக்டடாக எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த கொஷின் வந்து எந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குது, எந்த எக்ஸசைஸில் இருக்குது, எந்த எக்ஸாம்பிள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து பேஜ் நம்பர் 18ல் எக்ஸாம்பிள் 1.21 இருக்கும். பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா. இதில் இருந்தால் நான் கொடுத்துருக்க கொஷின்லேருந்து எல்லா கொஷினுமே வந்து கம்பல்சரி பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் 5 மார்க் வந்து ஈஸியாக எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எவால்வேட் கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட்டில் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் ஒரு சம் கம்பல்சரி கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு இந்த மாடலில் வேறு நம்பர் மாற்றி கொடுத்துருந்தா கூட நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும். அதையும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு போங்க. இந்த கொஷின் வந்து இந்த 2 கொஷினுமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38ல் எக்ஸாம்பிள் 1.35ல் இருக்கும் பாருங்கள். அடுத்து தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4,59,684 பை லாங் டிவிஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 31 எக்ஸாம்பிள் 1.25ல் இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் 17,956 கொடுத்துருக்காங்க. இது பேஜ் நம்பர் 35 எக்ஸசைஸில் இருக்குது. இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள்னால் இஎக்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன், எக்ஸசைஸ்னால் இஎக்ஸின்னு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது எக்ஸசைஸில் 1.4ல் 6th சம்மில் 4th சப்டிவிஷனாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? இது எல்லாமே 5 மார்க்கில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் சம். இம்பார்ட்டன்ட் சம்னால் டிக் பண்ணியிருக்கிறதுலாம் ரிப்பீட்டட் சம்மு. மற்ற சம் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாடலில் வேறு நம்பர் மாற்றி கூட கேட்கலாம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. அடுத்து 5th கொஷின் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்பீட்டட் சம் தான். இதை நீங்கள் பார்த்துட்டு போங்க. பேஜ் நம்பர் 57 எக்ஸாம்பிள் 2.4ல் இருக்கும். அடுத்து 6th சம் வந்து எக்ஸ்பேண்ட் தான். அது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 91 எக்ஸாம்பிள் 3.17ல் இருக்கும். அதே மாதிரி 7th சம்மும் அந்த பேஜில் தான், அது பக்கத்துலேயே தான் இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. அதில் நம்பர் நான் கொடுக்கல, ஆனால் அதுவும் புக்கில் தான் இருக்குது. 2x + 5 the whole cube 2x + 5y × 3x - 4y. இது ரெண்டும் வந்து ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் கொடுக்கணும். இதுவும் வந்து பேஜ் நம்பர் மேலே என்ன இருக்கும் 91 இருக்கு இல்லையா, அந்த பேஜ் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டட் சம் 7th சம்மு. இந்த மாடலில் வேறு சம்மும் கேட்கலாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து 8th சம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸிங் a - b the whole cube. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். இது வந்து பேஜ் நம்பர் 96 எக்ஸசைஸில் 3.4ல் 4th சம்மில் செகண்ட் சப்டிவிஷனில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 9th சம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸில் நிறைய சம் கேட்பாங்க. எல்லா மெத்தடும் ஒரு மாடல் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாடல்லே மற்ற சம்மும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஒரு மாடல் நீங்கள் பார்த்தா போதும். மற்ற சம் எந்த நம்பர் மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா கூட நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். 9th சம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94 எக்ஸாம்பிள் 3.24ல் இருக்கும். 10th சம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 எக்ஸாம்பிள் 3.25 பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த சம்மு. இது வந்து ரிப்பீட்டட் சம் 9th சம். ஓகேங்களா? 7th சம்மும் ரிப்பீட்டட் சம். எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் சம்மு. மற்ற சம்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், அந்த மாடலில் வேறு கேட்கலாம். நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து 11th கொஷின் பார்த்தீங்கன்னா HCF தான் கேட்டிருக்காங்க. அது ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் கேட்டிருக்காங்க. 392க்கும் 256க்கும் வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. HCF கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 253ல் இருக்கும். எக்ஸசைஸ் வந்து 7.2 ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷனில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 12th சம்மு அதே தான், ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் தான். நம்பர் வேறு கொடுத்துருக்காங்க. 184 230 276. இது வந்து பேஜ் நம்பர் 253ல் எக்ஸசைஸில் 7.2ல் ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிவிஷனாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 13th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி HCF ஆஃப் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். அதாவது 280க்கும் 420க்கும் உள்ள HCF கேட்டிருக்காங்க. அது எந்த மெத்தடில் போடணும், யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 253ல் எக்ஸசைஸில் 7.2ல் செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷனில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 14th சம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். ஓகேங்களா. இதில் டேட்டா கொடுத்துட்டாங்க, ஹிஸ்டோகிராமில் போடணும். இதெல்லாமே ட்ராய ஹிஸ்டோகிராம் தான். ஓகேங்களா, படம் வரையறது தான். பேஜ் நம்பர் 228 எக்ஸசைஸில் 6.2ல் 4th சம்மாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஈஸியான சம் இது. ஓகேங்களா, இது கஷ்டமே பட தேவையில்லை, எல்லாமே படம் வரைஞ்சி நீங்கள் அப்படியே அதில் இருக்கிற இன்டர்வலில் உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் குறிக்க வேண்டியதான். ஓகேங்களா. அடுத்து 15th சம் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் குமரன்ஸ் ஃபேமிலி இஸ் கிவன் பிலோ, ட்ரா எ சூட்டபுள் பை சார்ட். பை சார்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 220 எக்ஸசைஸில் 6.1ல் 8th சம்மாக இருக்கும், பார்த்துக்கோங்க. பை சார்ட்டில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பை சார்ட்னு கொடுத்து கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். பை சார்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 6.4 6.5 இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. பை சார்ட்டில் இந்த சம்மும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 218 219. ஓகேங்களா. மொத்தமே இதில் ஒரு 15 சம் தான். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே 5 மார்க் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஃபுல் மார்க் 5 மார்க்கில் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும், 4 கொஸ்டின் கேட்டாலும், 5 கொஸ்டின் கேட்டாலும் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.